நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 15/6/2024, அதாவது ஆனி மாதம் 1ஆம் தேதி, சனிக்கிழமை, நவமி திதி. அதே மாதிரி உத்திர நட்சத்திரம் காலையில் 8:14 வரை, அதற்கு மேல் அஸ்த நட்சத்திரம். இன்றைக்கி ராகுகாலம் 9லிருந்து 10:30 வரை, யமகண்டம் 1:30லிருந்து 3 வரை. நல்ல நேரம் 7:30 to 8:30, சாயங்காலம் 4:30 to 5:30. சந்திராஷ்டிரமம் கும்பராசிக்காரங்களுக்கு. கலர், அணிய வேண்டிய உடையின் நிறம் ப்ளூ அல்லது பிளாக் அல்லது பர்பிள் கலர். அவாய்ட் பண்ண வேண்டியது ஒயிட். அதே மாதிரி சாப்பிட வேண்டியது கர்ட் ரைஸ் சாப்பிட்டுக்கலாம். இப்போது இந்த வீடுகளை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இன்றைக்கு 7ஆம் வீட்டினோட சில குறிப்புகளை சொல்லலாம். 7ஆம் வீடு திருமண சம்பந்தப்பட்டது. 7ஆம் வீடுங்கிறது ஆண் பெண் அனுபவிக்கக்கூடிய இன்பம், வழக்கு, உறவினர்கள் சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது சொந்தக்காரங்கள்லாம் ஒன்றா இருக்கிறது, பொதுமக்களால் கிடைக்கும் உதவிகள், அடுத்தால வியாபாரம், அடுத்தால மனைவியின் ஆயுள், மனைவி அமையும் திசை, அதாவது டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட வியாபாரம், இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடியது 7ஆம் வீடு. இப்போது அந்த 7ஆம் வீட்டுக்குடையவன் லக்னத்திலிருந்து 2 கூடியவன் 6ல் அல்லது 6 கூடியவனோட சேர்ந்திருந்தால் அவர் நடத்தை தவறுகிறவர். அதாவது வேறு நிறைய கான்டாக்ட்ஸ், இல்லீகல் கான்டாக்ட்ஸ் இருக்கக்கூடிய, அதாவது 7 கூடியவன் லக்னத்தில் இருக்கணும், 2 கூடியவன் 6ஆம் இடத்துலையோ அல்லது 6ஆம் இடத்து கூடியவனோட சேர்ந்திருந்தாலோ நடத்தை தவறுகிறவனாக இருப்பார். அதே மாதிரி 7ல் சுக்கிரன் இருக்கிறது தோஷம். அதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஸ்தானாதிபதி காரகன் ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு தப்புன்னு சொல்லுவாங்க, ஒரு தோஷம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் சுத்தமான நடத்தை. ஓகே, இப்போ நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வோம். இப்பொழுது நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்திரன் பலமாக இருக்குது. அதனால் அன்னையின் உடல்நிலை சற்று பாதித்து பின்பு குணமாகிறது. மாணவர்களுக்கு கல்வி, அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகி போகுது. வேறு சினிமா பார்க்குறது, மியூசிக் கேட்குறது, இந்த மாதிரிப்பட்ட கேம்ஸ் ஆடுறது, இந்த மாதிரிப்பட்டதில் இன்ட்ரெஸ்ட்டு போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி உங்களோட உடல்நிலை ஓகே, ஹெல்த் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மனசில் மட்டும் கொஞ்சம் அமைதி இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டு இருக்குது, சஞ்சலமாக இருந்து கொண்டு இருக்கிறது. வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, அந்த எண்ணம் கொஞ்சம் டிலே ஆகுது. அடுத்து ரிஷபராசி. குழந்தைகள் மகன் அல்லது மகள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயினும் எதிர்பார்த்த அளவு பணம் ரொட்டேஷன் ஆகவில்லை. அதே மாதிரி செலவினங்கள், எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. கூட பிறந்த தம்பி அல்லது தங்கச்சி அவங்க நல்ல நிலைமையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களது தான் வளர்பிற தெய்வம் மாதிரி உற்சாகமாக இருக்கிறீங்க, அப்போ டல்லாக இருக்கிறீங்க, உற்சாகம் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. பணம் ரொட்டேஷன் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தேவையான ஃபண்டமெண்டலுக்கு எப்போதுமே குறை வராது, அது நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்கிற இதை நீங்கள் யார்கிட்ட சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதில்ல, என்னப்பா கிண்டல் பண்ணுறங்கிற மாதிரி பார்க்குறாங்களே தவிர யாரும் நம்புறதில்ல. உங்களது கேல்குலேஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதில்ல, மற்றவங்களுக்கு மிஸ் ஆகிறதில்ல. அப்போ உங்களோட கேல்குலேஷன் மற்றவங்களுக்கு ஐடியா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் செய்யும்போது தான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுது. ஆமாம். அதே மாதிரி மாணவர்களுக்கு கூட படிப்பு நல்லா வருது. அதே மாதிரி ஏதாவது வீடு நிலம் வாடகைக்கு கொடுத்தீங்கன்னா இந்த வாடகை கரெக்டாக சேர்ந்து விடுகிறது. அடுத்து கடகராசி. சிறு சிறு பிரயாணங்கள், சின்ன சின்ன பிரயாணம் அடிக்கடி போக வேண்டியது இருக்குது. மனைவி மூலம் பொருள் வரவு இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன் செய்பவர்களுக்கு லாபம் வருகிறது. உத்தியோகத்தில் உயர்வு ஓகே, ஆனால் அதிர்ஷ்டம் மாத்திரம் வர்றதுக்கு ரொம்ப தாமதமாக ஆகிட்டு இருக்குது. எதிர்பார்த்த அளவு ஸ்பீடான அதிர்ஷ்டம், உழைப்புக்கு கூலி கிடைக்குது, ஆனால் அதிர்ஷ்டங்கிறது வரதில்லை, டிலே ஆகுது. அடுத்தால எப்படின்னா
காரணம் வந்து எப்படின்னா அஷ்டம சனி இருக்கு இல்லையா, அதனோட நெகட்டிவ் இன்னும் உங்களிலிருந்து போகலை, விலகலை, பூர்த்தியாக விலகவில்லை. சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை சென்று சுற்றி வாருங்கள், நல்லதே நடக்கும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு அதாவது வந்து என்ன பிரச்சனைனா, பணம் வந்து கையில் நிற்கிறது இல்லை, எவ்வளோ வந்தாலும் கையில் நிற்கிறதே இல்லை. செலவுகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. உடல் ஆரோக்கியம் ஓரளவு பரவாயில்லை, நன்றாகவே இருக்கிறது. உத்தியோகத்தில் வந்து இன்க்ரிமெண்ட் ஒரு சின்ன அளவில் கிடைக்கிறது. பேங்கிங்கு, டீச்சிங்கு செக்டாரில் உள்ளவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது, நேரத்துக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்ருங்க. அடுத்து கன்னியாராசி. இன்றைக்கி ஓரளவு அதிர்ஷ்டகரமான நாள் தான். பணவரத்து வந்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகத்தில் கூட நல்ல பேர். மாணவர்களுக்கு படிப்பில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க. உடல் ஆரோக்கியம் ஓகே, ஹெல்த்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. மிகுந்த தைரியம், சுறுசுறுப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் நடக்க வேண்டியது வந்து கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்தால வந்து துளாராசி. அதாவது வந்து நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் மந்திரி, அந்த மாதிரி இருக்கிறதுல யார் எது சொன்னாலும் கேட்குறதில்ல. புத்திமதி சொல்கிறவங்களுக்கு கூட யாரும் கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் சீனியர் ஆள், நீங்கள் தான் வயசான ஆள், நீங்கள் தான் அனுபவம் உள்ள ஆள். உங்களுக்கு வந்து யார் புத்திமதி சொல்கிறா, அவங்களுக்கு பயம். அதனால் வந்து நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும், நடத்துகிறீங்க. ஆனால் வந்து நீங்கள் எடுக்க முடிவுகள் வந்து கரெக்டாக இருக்குது இல்லையா, அப்போ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சலிப்பு, என்னடா எவ்வளோ காலத்துக்கு தான் நான் உத்தியோகம் பார்த்துக்கிட்டே இருக்குனுங்கிறது. தேவையான பணம் வருகிறது. தகப்பனாரோட நினைவு வந்து அடிக்கடி வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. நம்ம அப்பா இருக்கும்போது நம்மளை அப்படி பார்த்தாரு, எப்படி பார்த்தாரு அப்படின்னு அவரோட நினைவுகள் வந்து போய்கொண்டே இருக்கின்றன. அடுத்து விருச்சிக ராசி. வெளிநாட்டு வாய்ப்புகளாக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு வந்து சேருகிறது. உடலில் வந்து ஓவர் ஹீட்டு ஜாஸ்தியாகிட்டு போகுது, அதிக அலைச்சல். அதனால் வந்து உடல் வந்து ரொம்ப சோர்வாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நினச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாகவே முடிகிறது. தகப்பனார் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் வந்து உற்சாக குறைவு. அடுத்து தனுசு ராசி. இதுக்கு வந்து புதிய உத்தியோகத்திற்கான முயற்சிகள் பார்த்து கொண்டே இருக்குது, மீண்டும் தொடர்கின்றன. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். ஓகே. மனைவியுடன் உறவு ரொம்ப நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. வியாபாரிகளுக்கு கூட நல்ல லாபம் வருகிறது. பெரிய எதிர்பார்ப்பு, நீங்கள் நினச்ச பெரிய அளவில் நினச்ச எதிர்பார்ப்பு இன்னும் கைகூடவில்லை. மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மகர ராசி. மனைவியின் செயல்பாடுகள் உங்களை வந்து பெருமைப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. உத்தியோகம் நல்லபடி போனாலும் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கல. ஆனால் வந்து கண்டிப்பாக கூடிய வரையில் அந்த உயர்வு வந்து சேரும். தைரியமாக இருங்க. வாகன யோகம், வீடு வாகன யோகம் வந்து ரொம்ப நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. மனசுக்குள்ளே வந்து தைரியம், உற்சாகம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது, அதில் ஒரு குறையும் இல்லை. அடுத்து கும்பராசி. எப்படி இருந்தால் நேரம் எப்படி இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து பாசிட்டிவ் எண்ணம் தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. நேரத்தை பற்றி நீங்கள் சட்டை பண்ணுறதே இல்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம சமயம், கொஞ்சம் நிதானமாக யோசித்து அந்த முடிவையும் எடுங்க. சாயங்காலம் அந்த நவகிரக கோயிலுக்கு போயிட்டு சுற்றி வாருங்கள், நல்லது. கணவன் மனைவி உணவு நன்றாகத்தான் இருக்கிறது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால முக்கிய ஆட்களை சந்திப்பதை தவிர்த்து விடலாம். அடுத்து மீனராசி. புதிய நண்பரோட அறிமுகம் கிடைக்கிறது. மனைவி மீது ரொம்ப அன்பு ஜாஸ்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. மாணவர்களுக்கு கூட நல்ல ஞாபக சக்தி, படிப்பில் ஆர்வம் நடக்கிறது. இளைய சகோதரம், அதாவது தம்பி அல்லது தங்கச்சி வந்து புதிய வாகனம் அல்லது நகைகள் வாங்குகிறாங்க. கோபம், டென்ஷனு அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த 3ஆம் இடத்து குரு தான் காரணம். அதுக்கு உத்தியோகத்தில் வந்து பிரச்சனை எதுவும் கிடையாது. தேவையான பணம் வந்துக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.